உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு காத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு என்று. ஆம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 2000 வருடம் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தனது வருகையை தாமதித்துக் கொண்டே செல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களது பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் வந்து உங்களை அழைத்துச் செல்வதற்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிஜமாகவே உங்களுக்காகத்தான் சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் நம்புவதற்காக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த காத்திருப்புக்கு பின்பாக அன்பு வெளிப்படுகிறது. வழிமேல் விழிவைத்து நீங்கள் எப்பொழுது உங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவனர் வந்து உங்களை தன்னோடு கூட அழைத்துச் செல்வார். நித்தியமாக அவரோடு கூட இருப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் புறக்கணியாதிருங்கள்.